சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சாயான்வினி நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சிவகாமியாம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சிவசிவா அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கு திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருரே சிந்தித்தல் தானே, தெளிவு குருரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே நால்வர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சரி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பிடி அதன் உருமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில்வலி பலமுறை இறையே, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டோ, வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ, மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில், திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவர், சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடுழி தழைகமாதோ, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை முடிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக முதுகெலும்பாக அஸ்திவாரமாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, திருமாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளா வணங்கி, அடியனை மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரையிலே சித்தாந்த வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை முழுக வணங்கி, அதே போல் அடியன் ஆரணியிலே இரண்டாவது தொகுப்பாக திருமுறை எடுத்து வருவதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை முழுக வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய ஒரு கடைசி காலத்திலே இப்படி ஒரு மாறுபட்ட கோணத்திலே ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த வணக்கத்திற்குரிய பிரேமா அம்மையாருக்கும் அவரை சார்ந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியாருடைய பணியான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வாய்ப்பு
ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. வீட்டில் இருந்து கொண்டே நம்ம எல்லாரும் எந்தவித சிரமமும் இல்லாம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு மணி நேரம் சிவ சிந்தனை இருக்கும். இந்த வாய்ப்பு பிரேமா அம்மையாருடைய முயற்சியால் தான் எனக்கு கிடைச்சது. அல்லாட்டா அவங்க வற்புறுத்தல் தான் அதில் ஈடுபட்டிருக்க மாட்டேன். அந்த வகையில மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாம் இப்பொழுது சித்தாந்த தெளிவியல் என்ற தலைப்பிலே எப்பொழுதும் உள்ள பொருள்கள் 3: பதி, பசு, பாசம். எப்பொழுதும் உள்ள பொருள்கள். எப்பொழுதும் உள்ளவர்னா தோற்றம் அழிவு இல்லாதவை. பதி என்பது கடவுள், ஆண்டவன். பசு என்பது உயிர்கள். பசுன்னு சொன்னா கூட உயிர்கள் தான் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். பாசம் என்பதிலே ஆணவம், கர்மம், மாயை 3 இருக்குங்க. ஆகவே இந்த பதி, பசு, பாசம் என்ற 3மே எப்பொழுதும் உள்ள பொருள்கள். இதுல 14 சாத்திரத்திலே உள்ள செய்திகளை நம்ம எல்லாம் ஒன்றாக திரட்டி நாம் சித்தாந்த தெளிவில் என்ற தலைப்பை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் நீங்கள் சித்தாந்த அந்த வகுப்பிலே அந்த பாடங்களை பேராசிரியர் உங்களுக்கு எடுக்கும்போது இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுவது, அவர் சொல்லும் போது ஐயா அப்படி சொன்னாரே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆகவேதான் சித்தாந்த தெளிவில் என்ற தலைப்பில் எல்லா சாத்திரங்களும் சொல்லப்பட்ட இந்த பதி, பசு, பாசம் என்ற பொருள்களை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்களை திரட்டி நான் அடியே சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது மாயை என்ற தலைப்பு, பெரிய தலைப்புங்க. மாயை நாங்க ஆற்றல் வடிவில் இருக்கிறது. மாயைன்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நம்ம பேசுறோம், நான் இங்க உட்காந்து பேசுறேன், நீங்க அங்க பாக்குறீங்க. இது எதால நடக்குது? ஆகாயத்தால் நடக்குது. ஆகாயம்னா நான் இந்த மாதிரி பேசவும் முடியாது, நீங்க கேட்கவும் முடியாது. அதுதான் அருவ ஆற்றலாக இருக்கு. மாயை என்பது அருவ, எல்லாமே மாயை தான். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க வீடு, நம்ம சேரு, டேபிள், நம்ம உடம்பு, உள்ள கருவிகள், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே மாயை தான். எல்லா பொருளுமே மாயிலிருந்து உண்டாக்கப்பட்டது தான். அது எப்படின்னா கண்ணால பார்க்க முடியாது. மாயைனா கண்ணால பார்க்க முடியாது, ஆற்றல் வடிவில் இருக்கு. எல்லா சக்திகளையும் கூட்டு ஒரு ஆற்றல் வடிவில் இருக்கிறதா மாயைன்னு சொல்றாங்க. அதுல இருந்து அந்த உலகமே, எல்லாமே உலகம், நாம் எல்லாமே அதுல இருந்து தான் தோன்றுகிறோம். ஆகவே இந்த உலகத்துல காணப்படுகிற பொருள் எப்படின்னாங்க, எந்த பொருளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நம்ம உலகத்துல பார்க்கிற பொருள் எல்லாமே ஒரே நிலையில எப்பொழுதும் இருக்காது. இப்போ இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருப்பது போல நாளை மறுநாள் இருக்காது. மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் உள்ள பொருள் எல்லாமே மாற்றம், தினமும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும், நிலை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் 3 தன்மை சொல்றாங்க: தோற்றம், இருப்பு, அழிவு. நம்மால பார்க்கப்படும் பொருள் எல்லாமே தோற்றம்னா உற்பத்தி, இருப்புனா திதி, இருக்கிறது இங்கே இருக்கிற திதி, அழிவுனா அழிந்து போகுது. எல்லா பொருளுமே ஒரு காலத்துல தோன்றுது, கொஞ்ச காலம் இருக்குது, அப்புறம் அழிஞ்சு போகுது. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் எப்பொழுதும் இருக்குன்னு நம்மளால வச்சு சொல்ல முடியுமா? கடவுள் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. எந்த பொருளையுமே தொடர்ந்து இருக்கும், இந்த உலகத்திலே இருக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லா பொருள்களும், உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் நம்மையும் சேர்த்துதான் தோன்றுகின்றன, கொஞ்ச காலம் இருக்கின்றன, மீண்டும் அழிகின்றன, மறுபடியும் தோன்றுகின்றன. இப்படிதான் இருக்குங்க. ஆகவே இந்த மாயை தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் வழியில இருக்கு. இது சூக்கும பொருள். மாயை என்பது சூக்கும பொருள், எல்லா சக்திகளின் கூட்டம், கண்ணால பார்க்க முடியாது. மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் தோன்றுதல். மாயைக்கு என்ன சொல்றாங்க? மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் தோன்றுதல். அப்போ ஒடுங்குதல், தோன்றும், மீண்டும் மீண்டும் ஒடுங்கி தோன்றி ஒடுங்கி தோன்றி வரும். இதெல்லாம் காரிய பொருள். இப்போ கண்ணால் நம்ம பார்க்கிறவே இந்த உலகம் எல்லாமே காரிய பொருள். காரிய பொருள்னா செய்யப்பட்ட பொருள் பேர். காரிய பொருள்னா செய்யப்பட்ட பொருள், கண்ணுக்கு தெரிவதுன்னு அர்த்தம். காரண பொருள்னா கண்ணுக்கு தெரியாது, மூலப்பொருள் அர்த்தம். இப்போ குடத்துக்கு காரண பொருள் மண்ணு, அது நிலமா இருக்கு, அது நம்ம கண்ணு குடமா தெரியாது. இப்போ காரண பொருள் சூக்குமமா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. காரிய பொருள் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். இப்போ இந்த காரணங்கள் காரியப்படுது எப்படி மாறுது, இந்த மாயை எப்படி உலகமா மாறுதுன்னு இப்ப பார்க்க போறோம். நம்ம இப்ப காரண பொருள் காரியமா மாறுது. காரண பொருள் என்பது சூக்குமமா இருக்கிறது, ஆற்றல் வடிவில் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது.
அதான் மாயை. அந்த மாயை உலகமா மாறக்கூட எப்படி மாறுதுன்னு பார்க்க போறோம். அதுல ஒரு 4-5 விளக்கம் சொல்றாங்க. காரண பொருள் காரிய பொருளா மாறும்போது 4-5 வகையில மாறுன்றாங்க. முதல் வகை வந்து விருத்தி. விருத்தினா இப்ப நம்ம ஊர்ல சர்க்கஸ் வருதுன்னு வச்சுங்க, கிரேட் ஈஸ்டர்ன் சர்க்கஸ். அவன் என்ன பண்ணுவான், ஒரு மைதானம் இருக்கும், கடலூர் மைதானம் வச்சுங்களேன். லாரியில ஒரு துணி மூட்டையை ஏற்றி வரும், பெரிய துணி மூட்டையா, லாரி பூரா துணி பட்டலா. அதை கொண்டாந்து மறுநாள் பாத்தீங்கன்னா அப்படியே விரிச்சு அதை கூடாரமாக்கிடுவோம். அதான் விருத்தின்னு பேரு. சுருங்கி இருந்த பொருள் விரிவது விருத்தின்னு படம். கொடையை நீங்க சுருக்கி வச்சிருக்கீங்க, விரித்தா அது விரிச்சு போகுது. அது மாதிரி விருத்தி என்பது சுருங்கி இருந்த பொருள் விரிவது. மாயை வந்து சுத்த மாயை இப்படிதான் வருது. சுத்த மாயை விருத்தி முறையில தோன்றுது. அடுத்து என்ன சொல்றாங்க, பரிணாமம். பரிணாமம்னா மாற்றம், ஒரு பொருள் மற்றொரு பொருளா மாறுவது. பரிணாமத்துல 2 வகை இருக்கு, முழு பரிணாமம், ஏகதேச பரிணாமம். பரிணாமம் என்றால் ஒரு பொருள் மற்றொரு பொருளா மாறுறது. இப்போ இரவுல நம்ம பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு என்ன பண்றோம், புறகுத்துறீங்க. மறுநாள் காலையில பார்த்தா அது தயிராயிடும். இது முழு பரிமாணம். பால் நல்லா காய்ச்சறீங்க, இரவு படுக்கும் போது புறகுத்திட்டு படுக்கிறீங்க, காலையில பார்த்தா அது கட்டி தயிராயிடுது. இது முழு பரிமாணம் பேர். முழு பரிமாணம் அடைந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. எந்த பொருள் முழு பரிமாணம் அடைந்ததோ அந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. இப்போ பால் நீங்க புறகுத்தி தயிராக்கிட்டீங்கன்னா மீண்டும் அது பால் ஆகாது. இது முழு பரிமாணம். இது ஏகதேச பரிமாணம்னா, நீங்க வீட்டில் வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கீங்க தாய்மார்கள், ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க. அது ஃப்ரிட்ஜுக்கு பேர் எதுவும் சொல்லுங்க, ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு மூலையில புழு புழுக்க ஆரம்பிச்சிடும், புழு உற்பத்தி ஆயிடும். அப்ப தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஒரு கரண்டி எடுத்து அந்த புழு பிடிச்ச பாகத்தை மட்டும் அப்படியே வயிற்று எடுத்து வெளியே போட்டுருவாங்க, மீதி வெண்ணெய் நல்லா இருக்கும். அப்ப ஏகதேச பரிமாணம் ஒரு பகுதியில், ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி, சிறு பகுதியில் பேர். ஒரு மூலையில புழு இருக்கிறத தாய்மார்கள் அந்த கரண்டியால வயிற்று எடுத்து போட்டுட்டு அந்த வெண்ணெயை காய்ச்சிக்குவாங்க. இது மாதிரி ஏகதேச பரிணாமம் தான் அசுத்த மாயை. சுத்த மாயை விருத்தி முறை. சுருங்கி இருந்த பொருள் விரிவது, அது சுத்த மாயை. ஏகதேச பரிமாணம் வந்து அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, ஏகதேச பரிமாணம். ஒரு பகுதி மாற்றம் அடையும். இதுல இன்னும் சில ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குங்க. ஆரம்பம்னா இப்போ நீங்க மலரை குச்சி வச்சுக்கிறீங்க, மல்லிகை மலரை ஏதோ வச்சிருக்கீங்க, அது நூல் எடுத்து கட்டுறீங்க, ஒவ்வொரு பூவா எடுத்து வச்சு கட்டுறீங்க, இது பேர் ஆரம்பம் பேர். மல்லிகை மலர் ஒரு உதிரியா வாங்கிட்டீங்க, நீங்க நூலை வச்சுக்கிட்டு கட்டுறீங்க, ஒரு பூவா 2 பூவா எடுத்து வச்சு கட்டுறீங்க, இது பேர் ஆரம்பம்னு போயிடும். மலர் மாலையாவது ஆரம்பம். குழியில இருக்க மலர் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கட்டும்போது மாலை ஆயிடுது, இது பேர் ஆரம்பம்னு பேர். அதே மாதிரி நூல் நெய்யறாங்க தறியில, நூல் வந்து ஆடை ஆகுது, இதுக்கு பேர் ஆரம்பம்னு பேருங்க. அடுத்து சமுதாயம்னு ஒன்று இருக்கு. சமுதாயம்னா இப்போ நம்ம நெல் இருக்கிறோம், வீட்டில் விவசாயம் பண்றோம், நெல் எடுத்து கொண்டாந்து என்ன பண்றோம், வயல்ல அப்படியே ஒரு நெல் முட்டை அப்படியே நெல் குழியெல்லாம் இருக்கு வயல்ல, அதை மூட்டை பிடிக்கிறீங்க மூட்டையில, இதுக்கு பேர் தான் சமுதாயம். அதான் குவிக்கப்பட்ட பொருள் ஒரு மூட்டையில போகுது, இதுக்கு பேர் சமுதாயம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் இந்த மாற்றம் அடையுது, எந்தெந்த மாற்றம் அடையுது என்பதாக சொல்லி வரேன். ஆனா நமக்கு தேவை 2 தான், விருத்தியும் ஏகதேச பரிமாணம் தான் நமக்கு தேவை மாயைக்கு. இதெல்லாம் ஆனா இருக்குது, புத்தகத்துல அந்த மாதிரி இருக்குது. விவர்த்தனம்னா விவர்த்தனம் ஒன்று இருக்கு. இது உண்மையிலே காரியம் ஆகுதில்லை. ஒரு பொருளை மற்றொரு பொருளாக காணுவது. சாயங்காலத்தை போறீங்க, இருட்டுல ஒரு கயிறு மாதிரி வளைஞ்சிருக்கு, உங்களுக்கு பாம்பு மாதிரி தோன்றுது, இது பேர் விவர்த்தனம். ஒரு பொருளை மாற்றி உணர்வது, கயிறை பாம்பாக உணர்வது, சிப்பி உணர்வு பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கும், அது விவர்த்தனம் பேர். நமக்கு தேவை இந்த 2 தாங்க, விருத்தி ஏகதேச பரிமாணம் 2 தான். மாயை வந்து பொருளா வரும்போது உலகமா வரும், காரியமா வரும்ன்றாங்க. சுத்த மாயில இருந்துங்க கலைகள் வரும், 5 கலைகள். கலைகள்னா இப்ப நம்ம ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த உலகம் 5 கலைகளை அடங்கி இருக்கு. இந்த உலகமே, எல்லா உலகமும் 5 பகுதியில், அதுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. நிவர்த்தி கலை, பிரதிதா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இந்த உலகம் வந்து
5 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கண்டம் சொல்றோம்ல, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் அப்படின்னு உலகத்தை கண்டம் கண்டம்னு சொல்றோம்னா, அந்த மாதிரி இந்த உலகம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இது சுத்த மாயிலிருந்து தான் வருது. முதல்ல நிவர்த்தி கலை, அடுத்தது பிரதிஷ்டா கலை, அடுத்தது வித்யா கலை, அடுத்தது சாந்தி கலை, கடைசியா உள்ளது சாந்தி அதீத கலை. அப்புறம் சுத்தமாயிலிருந்து சொல் பிரபஞ்சம் தோன்றும். நம்ம பேசுறோம் வாக்குகள், அதாவது வண்ணம், பதம், மந்திரம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல்லு, மந்திரம்னா சொற்றொடர். இது 3 தான் சொல் பிரபஞ்சம். சொல் பிரபஞ்சம் சொல் உலகம். அடுத்தது பொருள் பிரபஞ்சம் இருக்கு. பொருள் பிரபஞ்சம் என்றால் புவனம், தத்துவம், கலை. புவனம் 224 புவனங்கள் இருக்கா சொல்றாங்க. தத்துவங்கள் 36 தத்துவங்கள், கலை 5. இது பொருள் பிரபஞ்சம் பேர். பொருள் பிரபஞ்சம் தான் நம்ம உடம்பா வருது. தனுகரண புவன புவகமா வருது. சொல் பிரபஞ்சம் வச்சு நம்ம பேசுறோம். வாக்குகள் சுத்தமாயிருந்து வருது. வாக்குகள்னா நம்ம பேசுறோமே, அது சுத்தமாயிருந்து தான் வருதுங்க. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படின்னு 4 வாக்குகள். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரின்னு 4 வாக்குகள் சுத்தமாக தோன்றுது. இது வாக்குகள் ஏன் தோன்றுதுன்னா, வாக்குகள் இருந்தால் பேச முடியும். நம்மால நம்ம உடல் கொடுத்துடுறாரு, உடலை மட்டும் கொடுத்தா நீங்க ஒன்றும் செயல்பட முடியாது. இப்ப வாக்குகள் இருந்தால்தான் நீங்க பேசி ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியும். நான் இப்ப இங்க இருந்து பேசுறேன், நீங்க அங்க கேட்கறீங்கன்னா ஒரு கருத்து பரிமாற்றம் வாக்குகளால் நடக்குது. இந்த வாக்குகள் எல்லாமே சுத்த மாயிலிருந்து தான் தோன்றுது. அசுத்த மாயை, பிரகிருதி மாயிலிருந்து வாக்குகள் தோன்றாது. மொத்தம் 3 மாயைங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த 3 மாயையில சுத்த மாயிலிருந்து தான் வாக்குகள் தோன்றும், கலைகள் தோன்றும், சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் தோன்றும். இதெல்லாம் அந்த சாதனை படிக்க கூட விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த அளவு புரிஞ்சுக்கிறோம். உயர் வர்க்கம் மாயைன்னா முதல்ல இது ஏங்க 3ஆ சொல்றாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கு ஏங்க மாயை அதை எப்படி பிரிக்க முடியும்? அது அருவ ஆற்றலா இருக்குன்றீங்க, அதுல போய் 3 இருக்குன்னு சொல்றீங்கன்னா, மாயை பொருளாக ஒன்றுதான், ஆற்றல் வழியில ஒரே பொருளாக தான் இருக்குது. இப்போ குண்டுமணி இருக்குன்னு வச்சுங்க. குண்டுமணி மேல சிகப்பா இருக்கும், கீழே கருப்பா இருக்கும். இப்போ காற்று மண்டலம், வானத்துல ஒரு 200-300 அடி வானத்துல போயிட்டீங்கன்னா அங்க சுத்தமா இருக்கும் காற்று. கீழே பூமியில வந்து அசுத்தமா இருக்கும். ஏன்னா லாரி போகுது, பஸ் போகுது, அது போகுது, இது போகுது, தூசி வருது. இது அசுத்தமாயிடுது. கீழே இருக்க காற்று மண்டலம் அசுத்தமாயிடுது. ஆனா இதே காற்று மண்டலம் மேல இருக்கு. ஆனா அது மேல சுத்தமா இருக்கு. இதாங்க மாயை. காற்று மண்டலத்தை புரிஞ்சுக்கலாம், மாயை புரிஞ்சுக்கலாம். காற்று மண்டலம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குது. கீழே நமக்கு நம்ம உட்கார்ந்து இருக்க வீட்லயும் தூசி துப்பு இருக்கும். அது எப்படி தெரியும்னா, நீங்க சூரிய ஒளியில அந்த கிரணம் ஒரு சின்ன சந்து வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அப்படியே துகளா அந்த சந்து தெரியும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய அழுக்குகள் கீழே இருக்கு. மேல போனீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் இருக்காது, காற்று சுத்தமா இருக்கும். இதே மாதிரிதான் மாயை பொருளால ஒன்றுதான். ஆனால் அதை ஏன் 3ஆ பிரிக்கிறாங்கன்னா, உயிர் வர்க்கம் 3ஆ இருக்கு. நம்ம உயிர் வர்க்கம் இருக்குது, மனிதர்கள் உயிர் வர்க்கம், அது 3 பிரிவா சொல்றாங்க. அதுல முதல் பிரிவு விஞ்ஞானகலர், 2வது பிரிவு பிரளயாகலர், 3வது பிரிவு சகலர். நம்மதான் சகலர். பிரளயாகலர், விஞ்ஞானகலர் மேல இருக்காங்க, நமக்கு மேல உள்ளவங்க. இந்த உயிர் வர்க்கத்தை 3ஆ பிரிச்சுக்கிறதுனால மாயையும் 3ஆக்கிட்டாங்க. அப்ப சுத்த மாயை என்பது யாரால தொழில்படுத்தப்படுதோ சிவபெருமான் தான் அதை தொழில்படுத்துறார். சுத்த மாயில செயல்படுவர் யாருன்னா சிவபெருமான் தான். அசுத்த மாயை கீழே, அது கீழே, அதை தொழில்படுத்துறவர் அனந்த தேவர். அவர் உயிர் வர்க்கம் தான், நம்மை போல உயிர் வர்க்கம் தான். நிறைய புண்ணியம் செய்ததால அந்த பதவி கொடுத்துருக்காரு. அசுத்த மாயை செயல்படுத்துபவர் அனந்த தேவர். நம்முடைய மாயை பிரகிருதி மாயின் பேர். இதை யார் செயல்படுத்துறாருன்னா ஸ்ரீகண்டர் ருத்திரர். ருத்திரர்ல 3 பேர் இருக்காங்க. மகாருத்திரன்னா
சிவபெருமான். சங்கார மகா சங்கார காரண மகாருத்ரன் என்றால் சிவபெருமான். குணிருத்ரன்னா உலக 224 கோளுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு ருத்ரன் இருப்பார். திருமால், பிரம்மா, ருத்ரன் 3 பேருமே இந்த 224 கோளுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. அவர் பேர் குணிருத்ரன் பேர். அவர் ஏகதேச சங்காரம். மகா சங்கார காரணன் சிவபெருமான். அவர் முற்றழிப்பை செய்பவர். குணிருத்ரன்னா ஏகதேச சங்காரம் செய்பவர். ஒரு பகுதி அழிப்பார். ஏகதேசம் என்றால் ஒரு சின்ன பகுதி, ஒரு சிறிய பகுதியை அழிப்பவர். அவருக்கு பேரு குணிருத்ரன். ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் நம்முடைய தலைவர். நம்ம பிரகிருதி மாயை அவர் தான் தொழிற்படுத்துகிறார். இவர் தான் கைலாயத்தில் இருக்கார். இப்ப கைலாயம் போயிட்டு வரும் பார்க்கறோம் சொல்றோமே, இவரை தான் தரிசனம் பண்றோம். கைலாயம் போனா ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் அங்க இருக்கார். பெருமானுடைய ஆணையை பற்றி இவரும் உயிர் தான். ஆனால் பெருமானுடைய ஆணையை பெற்று பெருமானுடைய அந்த தன்மையெல்லாம் அவருக்கு இருக்கிறதுனால இவருக்கு அந்த கைலாயத்தில் அருள் பாவிக்கிறார். அப்ப 3 மாயை இருக்குன்னு சொன்னோம். 3 மாயைக்கு 3 அதிகாரிகள். சுத்த மாயைக்கு அதிகாரினா அதை செயல்படுத்துபவர் சிவபெருமான். அசுத்த மாயைக்கு யார் அதிகாரினா அனந்த தேவர். பிரகிருதி மாயைக்கு யார் அதிகாரினா ஸ்ரீகண்ட ருத்ரர். இதுல சுத்த மாயை மேல இருக்குது, அசுத்த மாயை அதுக்கு கீழே இருக்கு, பிரகிருதி மாயை அதுக்கு கீழே இருக்கு. அப்போ சுத்த மாயை அகலமானது, அசுத்த மாயை அதுக்குள்ள அடக்கம், பிரகிருதி மாயை அதுக்குள்ள அடக்கம். ஆகவே 3 மாயைகள், சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. 3ஐயும் தோல்படுத்த 3 பேர். சிவபெருமான் சுத்த மாயை தோல்படுத்துவர், மகா சங்கார காரணன். அனந்த தேவர் அசுத்த மாயை செயல்படுத்துவர். ஸ்ரீகண்ட ருத்ரன் பிரகிருதி மாயை தோல்படுத்துவர். 3 மாயைக்கும் 3 உயிர் வர்க்கம் இருக்கிறதுனால 3 மாயையை சொல்லியிருக்காங்க. இதுல முதல் உயிர் வர்க்கம் விஞ்ஞானகலர். இவங்களுக்கு என்னன்னா விஞ்ஞானத்தாலே நம்ம பிரகிருதி மாயை நம்ம நமக்கு மயக்கம் 3 குணம் இருக்கு. நமக்கு எல்லாமே பிரகிருதி மாயை, நம்மளாம் பிரகிருதி மாயை வசிக்கிறோம். நமக்கு மயக்கும் 3 குணங்கள் இருக்கு. சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 மயக்கும் குணங்கள் இருக்கு நமக்கு. இந்த குணங்கள் இல்லாதவங்க அவங்க விஞ்ஞானங்களுக்கு அவங்க உயிர் வர்க்கம் தான் இருக்குது. அவங்களுக்கு குணம் இருக்கு. ஆனா நமக்கு மயக்கிறது போல அவங்களுக்கு மயக்காது. அவங்க இந்த மயக்கத்துல இருக்க மாட்டாங்க. நம்முடைய பிரகிருதி மாயில வசிக்கிற மக்கள், நம்மை போன்ற மக்கள் தான், இந்த பூலோகத்தில் இருக்கவங்க தான் இந்த பிரகிருதி மாயில உள்ள மயக்கும் முக்குண வடிவானவர்கள். சத்துவம் என்றால் சாந்தம், ராஜசம் என்றால் பரபரப்பு, தாமசம் என்றால் சோம்பேறித்தனம். இது 3 நம்மை மயக்குது. விஞ்ஞானங்கள் அவங்களுக்கு இந்த 3 குணம் இல்லை, மயக்கிற குணம் இல்லை. குணம் இருக்குது, குணம் இல்லாத பொருளே இருக்க முடியாது. குணம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு இந்த சத்துவ ராஜச தாமசம் மயக்குவது போல அவர்களை அது மயக்காது. அவங்க எப்பொழுதுமே சாத்வீக குணத்துல இருப்பாங்க. விஞ்ஞானங்கள் எப்பொழுதுமே சாத்வீக குணம்னா, சுந்தர பெருமான் சிதம்பரத்துல போகும்போது பெரிய புராணத்தை என்ன சொல்றாரு, 5 பேர் எதுவும் கண்களே கொள்ள, அதாவது எல்லாம் ஒரே இடத்துல வந்துடலாம். அது மாதிரி எப்பொழுதும் சாத்வீகத்தே இருப்பாங்க அவங்க விஞ்ஞானங்கள். நம்மை போல 3 மயக்கும் குணம் இருக்காது. அவங்க ஒரே பிறகு முக்தி அடைஞ்சிடுவாங்க. விஞ்ஞானங்கள் இந்த பிறகு ஒன்று கொடுக்குறாரு பெருமான்னா அதான் அவங்களுக்கு கடைசி பிறகு. ஒரு பிறகு முக்தி அடைஞ்சிடுவாங்க, மேல்நிலை இருக்காங்க அவங்க. அடுத்து பிரளயாளர்கள். பிரளயாளர்கள் அவங்களுக்கு இந்த மயக்கும் குணம் இல்லை. நமக்கு இருப்பது போல இந்த மயக்கும் குணம் அவங்களுக்கு இல்லை. மயக்கும் முக்குணம் நம்ம தான் இருக்குது. மயக்கும் குணம் இருக்கு நமக்கு. மயக்கும் நம்ம மாயையே முக்குண வடிவானது தான். நம்ம பிரகிருதி மாயையே மயக்கும் முக்குண வடிவானது. அதனால்தான் நம்ம அந்த மயக்கத்தை இருப்போம். 3 குணங்களும் நம்ம மயக்கி மாற்றி மாற்றி மயக்குது. 3ம் ஒன்னா இருக்கும், நம்ம கிட்டே இருக்கும். இப்ப என்ன நான் இருக்கேன்னா என்கிட்ட சத்துவ குணம் இருக்கு, ராஜசம் இருக்கு, தாமசம் இருக்கு. இப்ப என்ன குணம் அதிகமா இருக்குன்னா இப்ப சத்துவ குணம் அதிகமா இருக்கு. ஏனென்றால் நம்ம பேசுறது இறை சம்பந்தமான விஷயத்தை பேசுறோம், ஒரு சத்சங்கம் செய்கிறோம். அப்போ நம்ம எல்லாமே சத்துவ குணத்தை இருக்கும்னு அர்த்தம். இதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு வேலைகளை செய்றீங்க, ஒரு அர்ஜென்டா கடைக்கு போறீங்க, அப்படி போறீங்க, அது ராஜச குணம். சோம்பேறித்தனம் படுத்துக்கிட்டா அது தாமச குணம். ஆகவே நமக்கு தான் அந்த மயக்கம். பிரளயங்களுக்கு எப்படின்னா இது அவங்களுக்கு குணம் இருக்கும், அவர்களே இந்த குணம் மயக்காது. அவங்க எப்ப முக்தி அடைவாங்கன்னா
ஒரு பிரளய கால எல்லையிலே, ஒரு பிரளயம் என்றால் முற்றழிப்பு, அந்த முற்றழிப்புல பல பல பிறவிகள் எடுத்து ஒரு பிரளயத்தோட முக்தி அடைஞ்சிருவாங்க. பிரளயகாலம் இந்த பிறந்திருக்காங்கன்னா இந்த யுகம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த பிரளயம்னா யுகம் முடிவுன்னு அர்த்தம். முற்றழிப்பு, பிரளயம்னா முற்றழிப்பு. பெருமான எல்லாத்தையும் ஜலமாக்கிடுவார் அல்லது ஏதோ ஒரு மண்மேடாயிடும், அதான் பிரளயம் பேர், முற்றழிப்பு. அந்த ஒரு பிரளய கால எல்லையிலே அந்த பிரளயாகவன் முக்தி அடைஞ்சிருவாங்க. சகல நம்ம இருக்கும் பாருங்க, நமக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னா பல பிரளய காலம் இல்லை, ஒரு பிரளயத்தில் இல்லை. இது மாதிரி முற்றழிப்பு ஒரு 4-5 முற்றழிப்பு நடந்த பிறகு பல 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 கோடான கோடி பிறவிகளை எடுத்து ஏதோ ஒரு பிறவியில நாம முக்தி அடைவோம். நமக்கு பல பல பிறவிகள் கிடைக்கும், பல பல யுகங்கள் தோன்றும், அப்ப வந்துடும் நமக்கு. ஆகவே நமக்கு இந்த 3 பேருக்கு இப்படிதான் சொல்றாங்க. விஞ்ஞானங்களுக்கு ஆணவ மனம் வாசனை அளவு இருக்கும். வாசனைன்னா நம்ம என்ன எளிமையா புரியுதுன்னா, இப்ப வீட்டுல பெருங்காயம் நீங்க தாளிக்க போறீங்க, எண்ணெயை வச்சுட்டீங்க, அடுப்புல வானல வச்சுட்டீங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றிங்க, கடுகும் போட்டீங்க, பெருங்காய டப்பா எடுக்கிறீங்க பொறிக்கலாம், டப்பா பார்த்தா காய மறந்துட்டீங்க, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பெருங்காயம் வந்து சொல்லி மறந்துட்டீங்க. ஆனா வாசனை டப்பா கூட வருது. பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் தான் என்ன வாசனை வருமோ அதே வாசனை அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க பெருங்காயம் இல்லையே, இந்த வாசனையை வச்சு சமையல் பண்ண முடியுமா? முடியாது. பெருங்காயம் டப்பாவில் பெருங்காயம் இல்லாவிட்டாலும் அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. இதுதான் வாசனை அளவு. அவங்களை தாக்காது. ஆணவம் பேரளவுக்கு இருக்கும், அவங்கள தாக்காது. இப்போ குயவனார் பானை செய்யறதுக்கு சக்கரத்தை சுத்துறாரு, வேகமா தடியால சுத்திட்டு பானை செஞ்சுட்டு பானை எடுத்துடுறாரு, சுத்தறதை நிறுத்தி விடுறாரு. ஆனா அந்த சக்கரம் அவர் நிறுத்துறதும் அப்படியே உடனே நின்றுடுறார். அந்த சுழற்சி அவர் பானை செய்து எடுத்த பிறகும் அந்த சக்கரம் கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அடங்கும். அப்போ அந்த சுழற்சியில ஒரு பானை செய்ய முடியாது. சக்கரம் சுத்துறதை நிறுத்திட்ட பிறகு, தடியால சுத்துறதை நிறுத்தின பிறகு அவர் இன்னொரு பானை அதை செய்ய முடியாது. அந்த சுழற்சி உதவாது. இப்போ ஃபேன் போட்டிருக்கோம், நம்ம ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இப்போ காற்று அடிக்குது, எனக்கு ஃபேன் லைட்டாக வச்சிருக்கேன், காற்று அடிக்குது, ஃபேனை நிறுத்திடுறேன். நிறுத்தினா அந்த ஃபேன் உடனே அப்படியே நிற்கிறது. அது என்ன, அது ஒரு 10 சுத்து சுத்துது. ஆனா அந்த சுத்துல காற்று நமக்கு வராது. நான் சொல்ற பாயிண்ட் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஃபேனை நம்ம போட்டுட்டு உட்காந்துருக்கேன், ஃபேன் கீழே ஃபேன் சுத்திட்டு இருக்கு, எனக்கு மேலே ஃபேன் வேணாம்னு நினைக்கிறேன், ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப்னா ஃபேன் அப்படியே ஷக்குன்னு நிற்கிறது இல்லை. அந்த இறக்கையை பார்த்தீங்கன்னா நிறுத்தணும், அப்படியே நிற்காது. சுவிட்ச் ஆஃப்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுது. ஆனால் அந்த ஃபேன் வந்து என்ன செய்யும், ஒரு 10 சுத்து சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுத்துல உங்களுக்கு காத்து வராது. இதுதான் வாசனை அளவு. பயன்படாது. அவங்க ஆணவ மனம் தாக்காது. விஞ்ஞான கலரை ஆணவ மனம் தாக்காது. பிரளய கலருக்கு ஆணவம் கர்மம் 2 இருக்கு. அவர்களை மெலிதா தாக்கும். ஆணவம் அவங்களுக்கு கொஞ்சம் சிறிது தாக்கும். நம்ம சகலர் நமக்கு ஆணவம் வன்மையா இருக்கும், ரொம்ப கடுமையா இருக்கும் ஆணவ பிடிப்பு. ஆகவே விஞ்ஞானங்களுக்கு ஆணவ மலம் வாசனை அளவுதான். எப்படி காலி பெருங்காய டப்பால வீசுகிற வாசனை, பெருங்காய வாசனை சமையலுக்கு பயன்படாதோ, அதுபோன்று அவர்களுக்கு உள்ள இந்த ஆணவ மல வாசனை அவங்களை தாக்காது. வாசனை அளவுனா அதான். பிரளயங்களுக்கு கொஞ்சம் தாக்கும், லைட்டா தாக்கும். ஆணவம் நமக்கு கடுமையா தாக்கும். 3 நமக்கு ஆணவம் கர்மம் மாய் 3 உண்டு. இப்போ அடுத்ததாக சுத்த மாயிலிருந்து தத்துவங்கள் தான் நம்ம எல்லாமே. உலகம் தத்துவத்தான் எல்லாமே. இந்த உலகமே தத்துவம் தாங்க. தத்துவம் தான், தத்துவமா வந்துதான் அப்புறம் பொருளா மாறும். சுத்த மாயில உங்களுக்கு என்னென்ன தத்துவம்னா 5 தத்துவங்கள் இருக்குங்க. சுத்த மாயில 5 தத்துவங்கள். அது யார் தொழில்படுத்துறாருன்னா சிவபெருமான தொழில்படுத்துகிறார். முதல் தத்துவம் நாதம். ஏன்னா நாதம் தான் உலகமே தோன்றுச்சு. பெருமானுடைய உடுக்கை இருக்க அதனுடைய குறியீடு தான் அது. நாத தத்துவத்திலிருந்து தான் உலகமே தோன்றுது. அதனாலதான் முதல் தத்துவம் நாதம். பெருமான் வந்து எந்த செயலும் செய்யாம மேல சொரூப லக்கணம். சொரூப லக்கணம்னா கண்ணுக்கு தெரியாத அர்த்தம். சொரூப லக்கணம் என்றால் கண்ணுக்கு தெரியாத அர்த்தம். தடக்க லக்கணம் என்றால் கண்ணுக்கு தெரிகிற அர்த்தம். பெருமான் சொரூப நிலையிலே மேல இருப்பார். அப்ப பேர் அவருக்கு பரமசிவன்.
அவருடைய சக்திக்கு பேரு பராசக்தி. இது ரெண்டு தான் மேல இருக்கு. இது சுத்த மாயோடு சேரல, உலகத்தை தொழில்படுத்தாத நிலை மேல இருக்காங்க. பரமசிவன் பராசக்தி. பரமசிவன் என்பது நாதம், பராசக்தி என்பது விந்து. பரமசிவன் ஞான சக்தி, பராசக்தி கிரியாசக்தி. அப்ப மேல இருக்கும்போது அவங்களுக்கு பேர் என்னன்னா பரமசிவன், அவருடைய சக்திக்கு பேர் பராசக்தி. இது சுத்தமாயோட கூடாத நிலை, தொழில்படுத்தல. இப்போ உலகத்தை படைக்கலாம்னு நினைக்கிறாங்க, சுத்தமாயை தொழில்படுத்த வராங்க. அப்போ நாதம் விந்துன்னு வரும். முதல் தத்துவம் நாதம், இரண்டாவது தத்துவம் விந்து. நாதம் என்றால் ஞான சக்தி 100 விழுக்காடு, விந்து என்றால் கிரியாசக்தி 100 விழுக்காடு. முதல்ல சொல்லியிருக்கேன், நமக்கு இச்சை ஞானம் கிரியை 3 உண்டு. இச்சை என்றால் விருப்பம், ஞானம் என்றால் அறிவு, கிரியை என்றால் செயல்பாடு. இப்போ எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் நான் சரியா 9:55 இங்க போனை ஆன் பண்ணிட்டு உட்காந்துடுறேன். விருப்பம் இல்லைன்னு வச்சுங்க, சரி அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம போகலாம், நம்ம இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கலந்துரையா வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். அப்போ எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் நான் கரெக்டா அந்த 9:55, 40 உட்காந்துடுறேன். அது இச்சை. ஞானம், எந்த பொருளை நம்ம பத்தி பேச போறோமோ அதை பத்தி அறிவு ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ சித்தாந்தம் பேசணும்னா நம்ம சித்தாந்த செய்திகளை சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது உலக விஷயங்களை பேசணும்னா புண்ணியம் இல்லை. ஆகவே விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பத்துக்கு ஏற்ப ஞானம் இருக்கணும். அடுத்து 2 இருந்தா பத்தாது, முக்கியமானது கிரியை இருக்கணும், சக்தி இருக்கணும் உடம்புல. இப்போ 1 மணி நேரம் பேசணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொண்டை கம்மாதையோ அல்லது இருமல் வராதையோ சளிகளே இல்லாமையோ அந்த பேசுவதற்குள்ள சக்தி வேண்டும். அப்போ நமக்கு 3 இருக்கு, இச்சா சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு. 3 நமக்கு இருக்கு. நமக்கு இல்ல, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. எல்லா உயிர்களும் 3 சக்தி இருக்கு. உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்ப ரயில்வே தண்டவாளம், தண்டவாளத்துல ஒரு காக்கா உட்காந்துருக்கு. நம்ம எல்லாம் நிக்கிறோம், பிளாட்பார்ட்ல நம்ம நிக்கிறோம், தண்டவாளத்துல ஒரு காக்கா உட்காந்துருக்கு. ட்ரெயின் வருது, வேகமா வரும். வரும்போது இந்த காலத்துக்கு உணர்வு தெரியுது, ஏதோ ஒரு பொருள் நம்ம மேல மோத வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தை அறியுது. ஞானம் அது. நம்ம மேல ஏதோ ஒரு பொருள், அதுக்கு காலத்துக்கு அது ரயில்னு புரியாது, நமக்கு ரயில்னு புரியும். காலத்துக்கு அது என்ன எப்படி புரிஞ்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு பொருள் நம்ம மேல மோத வருதுன்னு சொல்லிட்டு என்ன வரும், அது இந்த ஆபத்தை உணரும். அது பேர் ஞானம். காக்கா தன் மீது அந்த ரயில் மோதிவிடும் என்பதை உணர்வது ஞானம், அறிவு. அப்ப என்ன செய்யும், இந்த இடத்த விட்டு நம்ம போகணும்னு விரும்பும். இந்த ரயில் வருது, அது நம்ம மேல மோதிடும், அதை அறிஞ்சிருது ஞானம் அது. அப்ப என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பு, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடும். அது விருப்பம், நம்ம பறந்து போகணும்னு நினைக்கும். அடுத்தது பறந்து செல்லும், அது கிரியை. அப்போ ஆபத்து வருவதை அறிவது ஞானம், காக்கா இருக்கு. இந்த ஆபத்துல விடுபட நினைப்பது, வேற இடத்துக்கு போகணும் நினைப்பது இச்சை. பறந்து போவது கிரியை. அப்போ இந்த உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களுக்கும் இந்த இச்சை ஞானம் கிரியை 3 உண்டு. நமக்கும் உண்டு, அதே மாதிரி பெருமானுக்கும் உண்டு. பெருமானுக்கு இச்சா ஞான கிரியா சக்தி 3 இருக்கு. அதுல இச்சா சக்தி எப்போதுமே ஒரே நிலையில் தான் இருக்கும். பெருமானுடைய இச்சா சக்தி எப்போதுமே ஒரே நிலையில் தான் இருக்கும். அதனுடைய என்ன நிலைன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அதற்கேற்ப இறைவனை உப்பு அடைஞ்சு மன பரிபாகம் எய்தி சத்தியபாத நிலைக்கு தயாராக வேண்டும். இறைவனை உப்பு என்றால் நல்வினை தீவினை 2 சமமாவதில்ல, 2ஐயும் சமமாக நோக்குவது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் 2ஐயும் சமமாக நோக்குவது. அதான் பெரிய வார்த்தை என்ன சொல்றார், கேடும் வாக்கமும் கெட்ட திருவிழார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெரிய வாரத்துல இந்த சீவன் முக்தர் சொல்றார். சீவன் முக்தர்னா உயிரோடு இருக்கும் போதே உலகத்தை பற்றை விட்டவர்கள். கேடுமாக்கம்னா கெட்டது வந்தாலும் நல்லது வந்தாலும் அவங்கள பாதிக்காது, எல்லாமே சமமான பாவத்தோடு இருப்பாங்க. துன்பம் வந்தா சரி இறைவன் திருவருள் என்று அனுபவிச்சிருவாங்க, இன்பம் வந்தா அதுவும் இறைவன் திருவருள் என்று அனுபவிச்சிருவாங்க.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உண்மை வந்தா துள்ளி குதிப்போம். ஆகா எனக்கு இப்படி வருது, எனக்கு இந்த நிலை நல்ல நிலை வந்து நம்ம துள்ளி குதிப்போம். துன்பம் வந்தா தோண்டு போவோம். நம்ம நிலை அது. ஆனால் சீவன் முக்த அடைஞ்சவர்கள் ரெண்டுமே சமமாக பார்ப்பார்கள். அதான் இறைவனை ஒப்புன்றது. ரெண்டு பேரை எது வந்தாலும், இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை சமமன பாவத்தோடு பார்ப்பது. இறைவனை மல பரிபாகம் என்றால், மல பரிபாகம்னா தேய்தல் அர்த்தம். மலம் என்றால் ஆணவம். எங்க மலம்னு வந்தாலும் அது ஆணவ மலத்தான் குறிக்கும். மலம் என்று சொன்னாலே அது ஆணவ மலம் தான். பரிபாகம் என்றால் தேய்தல் அர்த்தம். மலம் பரிபாகம் தேய்தல் அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஆணவம் இருக்க நம்ம முதல் பிரிவிலிருந்து நம்ம கூடயே வருது. நமக்கு தெரியாது எத்தனை பிரிவுன்னு. கோடான கோடி பிரிவு எடுத்துக்கும். ஏன்னா பட்டியல் என்ன சொல்றாரு, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டிர் எத்தனை எத்தனை பெண்டிரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடன் நானும் அறிந்தேன் அப்படின்றார். அப்போ எத்தனையோ பிரிவுகள் எடுத்துக்கணும். நம்ம கூடயே கொஞ்சம் ஆணவம் வந்துன்னே இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஆணவம் நம்ம கிட்ட பக்குவம் அடைஞ்சிடுது, தேய்விடுது. ஏன்னா நம்ம எல்லாம் இறைவனை நோக்கி போக ஆரம்பித்து விட்டோம். ஆகவே நம்முடைய ஆணவம் என்பது அதனுடைய சக்தி நம்ம கிட்ட செல்லாத போகுது. ஏனென்றால் நம்ம போறது நல்ல வழியில போகிறோம். இறை வழியிலே இறைவனை அடைவதற்குரிய நெறிகளை படிக்கிறோம், தோத்திரங்களை படிக்கிறோம், பாராயணம் பண்றோம், இது மாதிரி சத்சங்கம் செய்யறோம். அப்ப நல்ல வழியில நம்ம செல்லும் பொழுது இந்த ஆணவமானது நம்மை பற்ற முடியாது, அது சக்தி தேங்கிடும். எப்படி இப்போ டியூப்லைட் எரிஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்க இந்த இதுல ஒரு அகல் விளக்கு வச்சா என்ன பண்ணும்? விளக்கு அகல் விளக்கு எரியும், ஆனா அந்த வெளிச்சம் எனக்கு பயன்படுமா? பயன்படாது. அது மாதிரி நம்ம பக்குவம் அடைஞ்சதுனால இந்த ஆணவமானது பரிபாகம்னா தேய்ந்து விட்டுன்னு அர்த்தம். இது இறைவனுக்கு வந்ததும் ஆணவம் தேய்ந்து விடும். அப்போ நம்ம சத்தியபாத நிலைக்கு தயார். சத்தியபாதனா இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு குருவா வருவார் இறைவன். சரி, ஏங்க நமக்கு இந்த 3 பேருக்கு குருவா வருவார்னா, 3 பேருக்கு எப்படி வருவார்னா, விஞ்ஞானங்களுக்கு அவங்க உள்ளே உணர்த்தி விடுவார். அவங்க அறிவுக்கு அறிவா இருந்து ஞானத்தை உணர்த்தி விடுவார் விஞ்ஞானங்களுக்கு. பிரளயங்களுக்கு அவருடைய உண்மை வடிவிலே நீலகண்டம் கையிலே மான் மழு எல்லாம் உண்மை தோற்றத்திலே வந்து அருள் பாலிப்பார் பிரளயங்களுக்கு. நமக்கு நம்மை போல உள்ள ஒரு மாநில குரு வடிவிலே வருவார். நம்மை போலவே இருப்பார், ஆனா பக்குவப்பட்டிருப்பார். அவர் மூலமா நமக்கு குருவாக வருவார். சரியா, நமக்கு மட்டும் எங்க மனித குருவில வரணும்னா, நம்ம எந்த உருவில் இருக்கோ அந்த உருவில் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற உருவில் இருந்தா நமக்கு புரிஞ்சுக்க முடியாது குருவை. ஆகவேதான் நம்முடைய உருவிலே உள்ள ஒரு சுத்த ஆத்மாவை ஆவேசித்து அவர் மூலமா குருவா வருவார். ஆகவே 3 பேருக்கு 3 விதமா உபதேசிக்கிறார். அதுல பெருமான் வந்து சுத்தமாயோட கூடாத நிலை வந்து பரமசிவன் பராசக்தி. இது பரநாதம் பரவிந்து பேர். பரமசிவன் பரநாதம், பராசக்தி பரவிந்து. சுத்தமாய தொழில்படுத்த போறார். அப்படி இந்த உயிர்களை படைக்க வேண்டும், இந்த உயிர்களுக்கு நம்ம பிறப்பை கொடுக்கணும், தனகரண போன போகங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ சுத்தமாயை செயல்படுத்துறார், சுத்தமாயில கலக்கிறார். கலக்கும் பொழுது நாத தத்துவம் தோன்றுது. அதான் முதல் தத்துவம். இதுக்கு அபரநாதம் பேரு. அடுத்தது விந்து தத்துவம் தோன்றும். நாதம் விந்து, இதுக்கு அபர விந்துன்னு பேரு. மேல சொன்னது பரநாதம் பரவிந்து, கீழே சொன்னது அபரநாதம் அபரவிந்து, நாதம் பிந்து. அடுத்து 3வது தத்துவம் சதாக்கியம். சதாக்கியம் சதாசிவம், சிவலிங்க பெருமான் தான் சதாசிவம். அடுத்தது மகேஸ்வரம், அதுக்கடுத்து சுத்த வித்தை. 5 தத்துவங்கள். நாதம் என்பது ஞான சக்தி 100%, விந்து என்பது கிரியாசக்தி 100%. இப்போ ஞானமும் கிரியே இருக்கு. இச்சை வந்து 5 வழியில வராது. 5 வழியில இச்சைக்கு வேலையே இல்லை. அதனுடைய வேலை என்னன்னா ஒரே எண்ணம் தான். இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பல பிறவிகளை அடைந்து முடிவிலே மனித பிறவி எடுத்து தன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் அவருக்கு இச்சை. அதாவது மாறுபாடே இருக்காது. அதனால 5 வழியில அது வரல. ஞானமும் கிரியை தான் 5 வழியில வருது. இப்போ ஞானம் வந்து மாப்பிள்ளைன்னு வச்சுங்க, கிரியை வந்து பெண்ணு.
இப்ப ஞானம் தனியா 5 தொழில் செய்யாது. நாதம் இருக்க அது மட்டும் தனியா 5 தொழில் செய்யாது. விந்து இருக்க கிரியாசக்தி அது மட்டும் தனியா 5 தொழில் செய்யாது. அதனாலதான் ஞானத்தை மாப்பிள்ளன்னு விந்துவை பொண்ணுன்னு. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஒரே ஊர்ல இருக்காரு, மாப்பிள்ளை ஒரு வீட்டுல இருக்காரு, பொண்ணு ஒரு வீட்டுல இருக்கு. மாப்பிள்ளை இவர் தான் நிச்சயிச்சிட்டீங்க, பொண்ணு இந்த பொண்ணு தான் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ சந்ததி விருத்தி எப்போ ஆகும்? நீங்க மாப்பிள்ளை அந்த வீட்டுல இருக்காரு, பொண்ணு இந்த வீட்டுல இருக்காங்க. அப்போ சந்ததி விருத்தி ஆகணும் என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாதான் சந்ததி விருத்தி ஆகும். அப்போ நாதமும் விந்துவும் சேர வேண்டும். உலகம் படைக்க நினைச்சா நாதம் தனியா இருந்தா 5 தொழில் நடக்காது, கிரியா தனியா இருந்தா 5 தொழில் நடக்காது. நாதம் என்பது மாப்பிள்ளை, விந்து என்பது பொண்ணு. அப்போ 5 தொழில் செய்யும் போது முதல் தத்துவம் சதாக்கியம் தான் வருது 5 தொழில். நாதம் 50%, நாதம் வந்து 50, விந்து 50. அதான் ஞான சக்தி 50, கிரியா சக்தி 50. சதாக்கியத்துல ஞான சக்தி 50%, கிரியா சக்தி 50%. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சதாக்கிய தத்துவம். இதுதான் முதல் 5 தொழில, இதுதான் முதல் தத்துவம். இது கடைசி தத்துவம் 5 தொழில அருளல். ஆனா தோன்றும் போது இதான் முதல்ல தோன்றுது. நாதம் விந்து தனியா இருக்குது, 5 தொழில் நடக்கும்போது இதுவும் அதுவும் சேருது, நாதமும் விந்தும் சேர்ந்து சதாக்கியமா மாறுது, சதாசிவமா மாறுது. இதுல ஞானம் 50, கிரியை 50. அதனாலதான் நான் சொல்லி வரேன், இது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். சிவலிங்கம் இருக்குத மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். அர்த்தநாரீஸ்வரர் என்ன அர்த்தம்? திருச்செங்கோட்டில் இருக்கார் பெருமான். இடது பாகம் பெண்ணூர்ல இருக்காரு, வலது பாகம் ஆணூர்ல இருக்காரு. போய் பார்க்கிறோம், அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். சிவலிங்கம் இருக்கு பாருங்க, அதுவும் அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான், ஆனா மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். ஞான சக்தி கிரியா சக்தி இது 50, அது 50 இருக்கு. ஆகவே பெருமானும் பெருமாட்டி சேர்ந்து இருக்காங்க அந்த சிவலிங்கத்துல. ஆகவே அதை மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அந்த கருத்தை அடியேன் குருமகா சன்னிதானம் முன்னிலையே அந்த மீட்டிங் ஏப்ரல்ல ஒரு கோடை விழா வச்சிருந்தாங்க. அதுல சன்னிதானம் முன்பு எங்களெல்லாம் பேச ஒரு 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அடியேன் இந்த கருத்தை சொன்னேன். அப்ப சிவலிங்கம் என்பது மறைமுக அர்த்தநாரீஸ்வர வடிவம். அதான் சதாசிவ தத்துவம், சதாக்கியம். அதற்கடுத்து மகேஸ்வரம். மகேஸ்வரம் என்றால் மறைத்தல். 5 தொழில மறைத்தல் தொழில். அது அதுல என்ன இருக்குன்னா கிரியா சக்தி அதிகமா இருக்கும், ஞான சக்தி குறைவா இருக்கும். மகேஸ்வர தத்துவத்துல கிரியா சக்தி அதிகமா இருக்கும், ஞான சக்தி குறைவா இருக்கும். கிரியா சக்தி 70%, ஞான சக்தி 30%. இது மறைத்தல் தொழில செய்யறது. அடுத்து சுத்த வித்தை இருக்குங்க. இப்ப 5 தொழில 2 தொழில் பார்த்துட்டோம். சதாசிவ தத்துவம் அருளல், மகேஸ்வர தத்துவம் மறைத்தல். 5 தொழில 2 தொழில் பார்த்தாச்சு. இந்த 3 இருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல் இருக்கு. ஆனா ஒரு தத்துவம் தான் இருக்கு, கடைசி தத்துவம் சிவ தத்துவத்துல சுத்த வித்தை தான் இருக்கு. சுத்த வித்தை தான் வித்யாசரன் வச்சுக்கணும். நீங்க சுத்த வித்தைன்னு சொல்ற இடத்தெல்லாம் எப்படி மகேஸ்வரன் சொன்னீங்களோ அதே போன்று சுத்த வித்தையை வித்யேஸ்வரன் வச்சுக்கணும். இந்த வித்யாசரன் என்ன ஆகுறாரு? 5 நடக்கும் போது 3ஆ மாறுறாரு. சுத்த வித்தை இருக்க வித்யேஸ்வரன் என்ற தத்துவம் 5 நடக்கும் போது அயன்மால் ருத்ரன் 3ஆ மாறுறாரு. அப்போ 3 5 வந்து ஒரு தொழில். சதாக்கிய தத்துவம் அருளன், மகேஸ்வர தத்துவம் மறைத்தல். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு சுத்த வித்தை என்ற ஒரு தத்துவம் தான் இருக்குது. அதுதான் வித்யேஸ்வரன் பேரு. அது என்ன ஆகும்னா 5 ஆற்றும் போது 3ஆ மாறும். ஒரு கூறு பிரம்மாவா வரும், ஒரு கூறு விஷ்ணுவா வரும், ஒரு கூறு ருத்ரனா வரும். இதுல 3ல என்ன இருக்குன்னா ஞான சக்தி அதிகமா இருக்கும், கிரியா சக்தி குறைவா இருக்கும். ஞானம் 70% இருக்கும், கிரியை 30% இருக்கும். ஆகவே இப்போ 5 நம்ம 5 தத்துவத்துல 5 பார்த்துட்டோம். சிவ தத்துவத்துல 5 தத்துவம் இருக்குங்க. நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இது 5 தான் 5 பண்ணுது. சதாக்கியம் தான் அருளர். அதுல ஞானம் 50%, கிரியை 50%. மகேஸ்வரம் மறைத்தல்,
கிரியை 70%, ஞானம் 30%. சுத்த வித்தை என்பது வித்யேஸ்வரன் வச்சுக்கலாம். சுத்த வித்தைன்னு வந்தா கூட நீங்க அந்த வித்யேஸ்வரன் சொல்லிக்கலாம். அது மூன்றாக மாறும், அயன்மால் ருதனா மாறும். இதுல ஞானம் அதிகம், கிரியை குறைவு. இப்போ 5 வயதுக்கு 5 தத்துவம் வந்துருது. இதுதான் சிவ தத்துவங்க. அதுக்கு அடுத்ததாக இப்ப சுத்தமாய் விஞ்ஞானங்கள் இருக்காங்க பாருங்க. இது முக்கியமான கருத்துங்க, எல்லாம் கூர்ந்து கவனிங்க. விஞ்ஞானங்களுக்கு சுத்தமாயிலிருந்தே 36 தத்துவம் வரும். சிவ தத்துவம் 5 அங்கிருந்து வரும். வித்யா தத்துவம் 7 சுத்தமாயிலிருந்தே வரும். ஆன்ம தத்துவம் 24 சுத்தமாயிலிருந்தே வரும். அப்போ விஞ்ஞானங்களுக்கு சுத்தமாயிலிருந்து 36 தத்துவம் வரும். அவங்களுக்கு ஒரே மாயை தான். விஞ்ஞானங்களுமே மேல்நிலையில் இருக்கவங்க, அடுத்தது அவங்க முக்தி தான் அடையணும். அவங்களுக்கு எந்தெந்த ஒரு தத்துவங்கள்னா சுத்தமாயிருந்தே வரும். சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, மொத்தம் 36 தத்துவங்களும் சுத்தமாயிலிருந்தே வரும். விஞ்ஞானங்களுக்கு பிரளயங்களுக்கு எங்கிருந்து வரும்னா சிவ தத்துவம் எல்லாருக்கும் காமன். அசுத்த மாயிலிருந்து சிவ தத்துவம் வராது, பிரகதி மாயிலிருந்து சிவ தத்துவம் வராது. சிவ தத்துவம் சுத்த மாயிலிருந்து தான் வரும். இதுல நம்முடைய பிரகதி மாயிலிருந்தோ அசுத்த மாயிலிருந்தோ சிவ தத்துவம் வராது. ஆகவே பிரளயங்களுக்கு சிவ தத்துவம் சுத்தமாயிருந்து வரும். வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் ரெண்டுமே அசுத்தமாயிருந்து வரும். அவங்களுக்கு 2 மாயை தொடர்பு. விஞ்ஞானங்களுக்கு ஒரே மாயை தொடர்பு, சுத்த மாயை. பிரளயங்களுக்கு சுத்த மாயிலிருந்து சிவ தத்துவம் வரும். வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, இது 31 தத்துவமும் அசுத்த மாயிலிருந்து வரும். அவங்களுக்கு 2 மாயை தொடர்பு. நமக்கு எப்படின்னா சிவ தத்துவம் சுத்தமாயிருந்து வரும், வித்யா தத்துவம் 7 அசுத்தமாயிருந்து வரும், ஆன்ம தத்துவம் 24 நம்ம பிரகதி மாயை. நமக்கு 3 மாயை தொடர்பு. விஞ்ஞானங்களுக்கு 1 மாயை தொடர்பு, பிரளயங்களுக்கு 2 மாயை தொடர்பு, சகல நமக்கு 3 மாயை தொடர்பு. சிவ தத்துவம் சுத்தமாயிருந்து வரும், வித்யா தத்துவம் அசுத்தமாயிருந்து வரும், ஆன்ம தத்துவம் பிரகதிமாயிருந்து வரும். இப்போ அடுத்தது வர்றது வித்யா தத்துவம். வித்யா தத்துவத்துல முதல்ல மாயை என்ற தத்துவம் தோன்றும். இது அனந்ததேவர் அசுத மாயை கலக்கிறார். கலக்கும் போது மாயை என்ற ஒரு பகுதியை உருவாக்குறார். இப்போ நம்ம நினைக்கிறோம்ங்க, மாயை பறந்து விரிஞ்சிருக்கு, அதுல ஒரு சிறு பகுதி தான் உலகமா மாறிடுது. இன்னும் சக்தி உலகமா மாறாத சக்தி மாயை இருந்துகிட்டே இருக்கு, மேல இருக்கு. இப்போ குயவனார் வச்சிருக்க, ஒரு குயவனார் இருக்கார் கிராமத்துல. அவரு நிலம் வச்சிருப்பார், நிலத்துக்கு முன்னே வீடு கட்டியிருப்பார். வீடு கட்டியிருப்பாருங்க, அது பின்னாடி நிலம் இருக்கும். அந்த நிலத்துல மண்ணை தோண்டி எடுத்து பானை செய்வார். அப்போ பானை செய்வதற்கு அந்த ஒரு ஏக்கர் நிலம் பூரா தோண்ட மாட்டார், எங்கேயாவது ஒரு மூலையில் தான் தோண்டுவார், மண் எடுப்பார். அது மாதிரி மாயை பறந்து வந்து பெருசா இருக்கு, அதுல ஒரு சிறு பகுதியை கலக்கிறார் அனந்ததேவன். அதிகாரி, வித்யா தத்துவத்துக்கு அதிகாரி அவர் தான், அசுத்த மாயைக்கு. அதுல மாயை என்ற தத்துவம் வருது. மாயில தத்துவம் புரியல எல்லாம் அப்படின்னு. அதுவே மாயன்னு சொல்றீங்க, அடுத்த ஒரு மாய தத்துவம் சொல்றீங்கன்னா அதுதான் முக்கியமானது இருக்குங்க. இந்த மாயை என்ற தத்துவத்துல தான் நம்முடைய இச்சா ஞான கிரியை 3 சேர்ந்து இருக்கு. இந்த மாயை என்ற தத்துவத்திலே நம்முடைய இச்சை ஞானம் கிரியை என்ற 3ம் சேர்ந்து ஒன்னா இருக்கு, பிரிக்க முடியல. இதுதான் மாயை என்ற தத்துவம். அசுத்த மாயில ஒரு சிறு பகுதி. இன்னும் உலகமா மாறாத சக்தி எவ்வளவுக்கு மேல இந்த உலகமே ஒரு சிறு பகுதி என்றார். அதுல ஒரு தத்துவம் தோன்றது மாயை. அதுலதான் நம்முடைய ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் 3ம் சமமாக கலந்து இருக்கு, பிரிக்க முடியல. அதுக்கு அடுத்தது மாயைக்கு அப்புறம் காலம் என்ற தத்துவம் தோன்றும். மாயிலிருந்து காலம் என்ற தத்துவம், அடுத்தது நேதி என்ற தத்துவம். மாயிலிருந்து காலம், அடுத்தது நேதி, அடுத்தது கலை என்ற தத்துவம். மாயிலிருந்து தோன்றும் மாயை, காலம், நேதி, கலை. கலையிலிருந்து தான் வித்தை தோன்றும், வித்தையிலிருந்து அராகம் தோன்றும். மாயிலிருந்து நேரா 3 தத்துவம் தோன்றும். மாயிலிருந்து காலம் என்ற தத்துவம் தோன்றும், நேதி என்ற தத்துவம் தோன்றும், கலை என்ற தத்துவம் தோன்றும். இது 3 மாயிலிருந்து தோன்றது. கலையிலிருந்து வித்தை தோன்றும்,
வித்தையிலிருந்து அராகம் தோன்றும். இப்ப சரி, இப்ப மாயை பார்த்துக்கோம். மாயையில நம்முடைய இச்சாதான கிரியைகள் மூன்றும் கலந்து இருக்கு, பிரிக்க முடியாம அளவுல இருக்கு. இதுல நம்முடைய கிரியா சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் முதல்ல எழுப்பப்படுது. கலை என்ற தத்துவம், நாலாவது தத்துவம் சொன்னோம் இல்லையா, மாயை, காலம், நீதி, கலை, நாலாவது தத்துவம் கலை. இந்த கலை என்ற தத்துவம் நம்ம மாயை இருக்கு பாருங்க, இந்த மாயில உள்ள நம்ம கிரியா சக்தி, நம்முடைய சக்தி இருக்க, அதை எழுப்போம். கேட்கலாம், ஏங்க முதல் ஞானத்தானே எழுப்பணும், ஏன் சக்தி எழுப்புறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, உங்களுக்கு அறிவு இருந்தாலும் பத்தாது, விருப்பம் இருந்தாலும் பத்தாது. அந்த அறிவை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்த உங்களுக்கு சக்தி வேண்டும். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஒரு செயலை செய்வதற்கு, அந்த செயலை செய்வதற்குரிய ஞானம் இருக்கு. ஆனால் அந்த ஞானம் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அந்த செயல் நடைபெறாது. அந்த செயலை செய்வதற்குரிய சக்தி உங்களுக்கு இருக்கணும். அதனால்தான் அந்த மாயிலிருந்து கிரியா சக்தியை கலை என்ற தத்துவம் இருப்பது. அதனால்தான் கலாதிகள்ன்றாங்க. வித்யா தத்துவத்தை என்ன சொல்றாங்க, கலாதிகள் சொன்னாலே மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், அது பொருளின் ஒண்ணு வந்துடும் கூட. மாயிலிருந்து கலை என்பது கிரியா சக்தியை மாயிலிருந்து எழுப்பிடுது. அடுத்தது இந்த கலை என்ன பண்ணுது, நம்முடைய கலைக்கு அப்புறம் என்ன இருக்கு, வித்தை இருக்கு. வித்தை நம்முடைய ஞானத்தை எழுப்புது, அறிவை எழுப்புது. வித்தை என்ற தத்துவம் அங்க இங்க இது ஞானத்தை எழுப்போம், நம்முடைய அறிவை எழுப்போம் மாயிலிருந்து. அராகம் என்பது விருப்பம், நம்முடைய இச்சையை எழுப்போம் மாயிலிருந்து. அப்போ கலை என்ற தத்துவம் நம்முடைய சக்தியை எழுப்போம், உடம்புடைய சக்தியை எழுப்போம். வித்தை என்ற தத்துவம் நம்முடைய அறிவை விளக்கும். அராகம் என்ற தத்துவம் நம்முடைய விருப்பத்தை எழுப்போம். இந்த மூன்று இருந்தாலும் ஆன்மா செயல்பட முடியும். இந்த ஆன்மா உடல் கிடைச்சு போச்சு, எல்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு, ஆனால் நான் ஒரு பொருளை விரும்ப வேண்டும், அதுக்குரிய ஞானம் வேண்டும், அது செயல்படுத்த சக்தி வேண்டும். இது மூன்றும் நமக்கு எழுப்பப்பட்டால்தான் ஆன்மா செயல்பட முடியும். ஆகவேதான் கலை என்ற தத்துவம் மாயிலே உள்ள கிரியா சக்தி எழுப்புது. வித்தை என்ற தத்துவம் மாயிலே உள்ள ஞான சக்தி எழுப்புது. அராகம் என்ற தத்துவம் மாயிலே உள்ள இச்சா சக்தி எழுப்புது. அப்புறம் காலம், நீதி இருக்கு. முதல் பின்ன தத்துவம் காலம் என்பது நம்முடைய இன்ப துன்பங்களை மூன்று காலங்களிலே அனுபவிக்க வைக்கும். நமக்கு இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. இன்பமே தொடர்ந்து இருக்காது, துன்பமே தொடர்ந்து இருக்காது. இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் வரும். பகல் இரவு சேர்ந்ததுதான் நாள். அதே மாதிரி இன்ப துன்பம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. பகலாவே இருந்தா உலகமே இருக்காது, இரவாக இருந்தாலும் உலகம் இருக்காது. பகலே இருக்க வேண்டும், இரவும் இருக்க வேண்டும், அப்பதான் உலகம் நிலைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை என்றால் நமக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஆகவே இந்த காலம் இருக்கு பாருங்க, நம்முடைய இன்ப துன்பங்களை மூன்று காலங்களிலே அனுபவிக்க வைக்கும். நேற்று எனக்கு என்னென்ன இன்பம் வந்தது, என்னென்ன துன்பம் வந்தது அனுபவிச்சேன். இன்றைக்கு எனக்கு என்னென்ன துன்பம் வந்திருக்கு, என்னென்ன இன்பம் வந்திருக்கு அனுபவிச்சேன். இப்போ இன்பமான சூழ்நிலை, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இது இன்பமான சூழ்நிலை. அது இந்த பேசி முடிச்சது மத்தியானத்துக்கு மேல நான் ஏதோ ஒரு காய்கறி வெட்டக்கொள்ள கையை வெட்டிக்கணும்னு வச்சுங்க, அப்போ துன்பமான சூழ்நிலை. ஆகவே நேற்று என்னென்ன துன்பங்களை இன்பங்களை அனுபவிச்சேன், இன்னைக்கு என்னென்ன இன்பங்களை துன்பங்களை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன், நாளைக்கு என்னென்ன அனுபவிக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்களை மூன்று காலங்களிலேயே அனுபவிக்க வைக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நேற்று என்னென்ன இன்ப துன்பம் அனுபவித்தேன், இன்றைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிப்பேன். இதுதான் காலம் என்ற தத்துவம். இன்னொன்று முக்கியமா காலம் என்ன செய்யுது, நம்முடைய ஆயுளை நிர்ணயிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஆயுள் இருக்காது. ஏன்னா மனிதனுக்கு ஆயுள் 120 வருஷம்ன்றாங்க அதிகபட்ச ஆயுள். ஆனா லட்சத்துல ஒருத்தர் தான் அந்த 100 தாண்டி 100 அப்படி வராங்க. மற்றவர்கள் எல்லாமே ஒரு 70-75 தாண்டதுமே எல்லாருமே இந்த உலகை விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வாழ்க்கையுடைய நம்ம இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும். நம்ம பிறக்கும் போதே எல்லாம் கருவில் பதிஞ்சுடுதான். நம்ம எந்த ஊர்ல பிறக்க போறோம்,
யாருக்கு குழந்தையா பிறக்க போறோம், எந்தெந்த சூழ்நிலை வளர போறோம், யாரு நமக்கு மனைவியா கணவரா வர போறாங்க, நமக்கு என்னென்ன குழந்தைங்க பிறக்க போகுது, நமக்கு என்னென்ன இன்பம் துன்பம் வரப்போகுது, எல்லாமே கருவிலேயே ரெக்கார்ட் ஆயிடும். அதான் தலைவிதின்றாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயுள் நிர்ணயம் பண்ணிடுறாங்க, அது பெரும்பாலும் தெரியும். அதை மட்டும் நமக்கு தெரிய வச்சா கழியவர் ஆயிடும். நாளைக்கு நம்மளுடைய இறப்பு நமக்கு தெரியற மாதிரி பெரும்பாலும் வச்சிருக்காரு வச்சுங்க. ஏதோ ஒரு தத்துவத்தை வச்சு நம்ம இறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு ஒரு தத்துவம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஒரு மாசத்துல நான் சாக போறேன்னா நான் இங்க உட்காந்து பேசினா இருப்பேன். அப்போ அது கழியவர் ஆயிடும். அதனாலதான் சிலதை பெரும்பாலும் நமக்கு தெரியாம அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இந்த பிறப்பு இறப்பு என்னென்ன இன்பத்துன்மை எல்லாமே நமக்கு தெரியாது எதுவுமே. அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் நடக்கும்னு சொல்ல முடியுமா? கேரண்டி சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. இங்க இருந்தா கூட அடுத்த நிமிஷம் நானே இந்த சேர் இருந்து கீழே விழலாம், அல்ல ஏதோ ஒண்ணு ஆகலாம். ஆகவே இது மாதிரி சூழ்நிலை பெருமாள் அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிறார். ஆகவே நமக்கு தெரியாது. ஆகவே காலம் என்ற தத்துவம் நாம் அனுபவித்த இறந்த காலத்திலே அனுபவிச்ச இன்பத் துன்பங்கள், நிகழ்காலத்தில் அனுபவித்துக் கொண்ட இன்பத் துன்பங்கள், எதிர்காலத்தை நாளைக்கு அனுபவிக்க போகிற இன்பத் துன்பங்களும் காலம் நிர்ணயிக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வாழ்க்கையின் ஆயுள நிர்ணயிக்கும், வயது நிர்ணயிக்கும், வயசு எவ்வளவு என்பது நிர்ணயிக்கும். நியதி என்பது யார் யார் என்னென்ன செய்யறாங்களோ வினைகள், அந்த வினையை அவங்க தான் அனுபவிக்கணும். இப்ப நான் ஒரு நல்வினை செஞ்சா அந்த நல்வினைக்கு உள்ள பயனை நான் தான் அடையணும். நான் ஒரு தீவினை செய்தால் அந்த தீவினைக்கு உள்ள பயனை நான் தான் அடையணும். இது நீதி தத்துவம். இதுக்குதான் பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. நம்மளாம் இறைவனை வணங்குறோம். நேற்று அண்ணாபிஷேகம் போயிருந்தோம், இறைவனை பார்த்தோம், கண்கூடிய பார்த்தோம், ஆனந்த கண்ணீர் வடிச்சோம். நம்மை போல இருக்கவங்க செயலை எழுதி வரோம். இந்த ஆன்மாக்கள் நேற்று இந்த நல்ல செயலை செய்தன, எல்லா ஊர்லயும் சிவாலயங்களில் உள்ள அண்ணாபிஷேகத்தை நம்மை தரிசித்தன என்று நம்ம கணக்கெல்லாம் ஒரு பேழையில வரவுல வச்சுக்குவார். நானே நேற்று கோயிலில் போன நல்ல செயல் செஞ்சேன். இப்ப மத்தியானத்துக்கு மேல ஏதாவது ஒரு தீய செயல், ஏதாவது ஒரு யாராவது வராங்க, யாராவது அடிச்சுடுறேன், அல்லது ஏதோ ஒரு பூச்சி இருக்கு வேணும்னா போட்டு நசுக்கிறேன், அது ஒரு தீய செயல். அழுது காமுற்று அரைச்சுக்கிறாருன்னா கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றானே, அவன் கணக்கே எழுதிக்கிறான். நம்மை போல உள்ள நல்ல மக்களுடைய கணக்கையும் ஒரு பக்கத்தை எழுதிக்கிறாரு. ஒருத்தன் என்ன சொல்றான், நாத்திகம் பேசுறான், கடவுள் இல்லை, ஒண்ணு இல்லை, பார்க்க முடியல, அப்படி இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்றான். அப்போ அவன் கணக்கே எழுதிக்கிறாராம். கணக்கை எழுதி வச்சு 2 பேருக்கும் பலன் கொடுக்குறாராம். எழுதும் கீழ்கணக்குன்றார். என் நம்பர் திரு என் நம்பர்ல இருக்க பெருமான் அந்த கணக்கு எழுதுறாராம். அதுதான் நீதி தத்துவம். யார் யார் எந்த வினையை செய்தாரோ அதற்குரிய பலனை அவர் தான் அடையணும். இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் கடைக்கு போறேன், மளிகை கடைக்கு போறேன், நான் 1 கிலோ சர்க்கரைக்கு பணம் கொடுக்குறேன், 45 ரூபா 50 ரூபா கொடுக்குறேன் கடைக்காரர்கிட்ட. இன்னொருத்தர் நிற்கிறார் என் பக்கத்துல, அவர் யாருன்னு தெரியாது எனக்கு, அவர் 1/2 கிலோ சர்க்கரைக்கு பணம் கொடுக்குறேன். 2 பேர் நிக்கிறோம், அறிமுகம் இல்லை, எனக்கு அவர் அறிமுகம் இல்லை, அவருக்கு எனக்கு தெரியாது. நான் பணம் 50 ரூபா கொடுத்துட்டு 1 கிலோ சர்க்கரைக்காக நிக்கிறேன், அவர் 25 ரூபா உள்ள 1/2 கிலோ சர்க்கரைக்காக நிக்கிறார். கடைக்காரு நியாயப்படி என்ன செய்யணும், 1 கிலோ சர்க்கரை எனக்கு கொடுக்கணும், 1/2 கிலோ சர்க்கரை அவருக்கு கொடுக்கணும், அதான் நியாயம். இப்போ கடைக்காரர் என்ன பண்ற, 1 கிலோ சர்க்கரை அவர் கொடுக்குறார், 1/2 கிலோ சர்க்கரை எனக்கு கொடுக்குறார். நான் என்ன சொல்றேன், என்னங்க நான் 1 கிலோ பணம் கொடுத்தேன், 1/2 கிலோ சர்க்கரை கொடுக்குறீங்களா, என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்கிறேன். இதான் நீதி தத்துவம். யார் யார் எந்த வினையை செய்தார்களோ அவர்கள் அந்த வினையின் பயனை, அது நல்லதோ கெட்டதோ, அவர்களே அனுபவிக்க வேண்டும். அதுதான் நீதி தத்துவம். அது பெருமான் அதை ஏன் வச்சிருக்காருன்னா, எந்த உயிர் எந்த வினையை செய்ததோ அந்த உயிர் அந்த பலனை அனுபவித்தே ஆக வேண்டும், தப்ப முடியாது. அதுதான் நீதி தத்துவம். இப்ப சரியா போச்சுங்களா? மாயையில நம்முடைய இச்சா ஞான கிரியை 3 ஒன்றா சேர்ந்து இருக்கு. அது முக்கியமான சொல்ல போறேங்க. மாயை என்பது விருத்தி அல்ல, சிவத்தத்துவம் விருத்தி. மடித்து வைக்கிற துணி கூடாரமாவது போல, முதல்ல நாதம், அடுத்து விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தியை அப்படியே அச்சா பிரியும். சுருங்கினா குடமாறு சுருங்கிடும், அது விருத்தி. வித்யா தத்துவ மாயை இருக்க, அது விருத்தி அல்ல,
ஏகதேச பரிணாமம் அல்ல. அது ஒரு கலக்கிறார். அனந்த தேவர் அசுத்த மாயை இறைவனுடைய ஆணைப்படி கலக்கிறாருன்னா உலகத்தை படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாருன்னு அர்த்தம். மாயை கலக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா உலகத்தை படைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறார் என்று அர்த்தம். அப்ப மாயை கலக்கும் போது ஒரு சிறு பகுதியை மாயைன்னு தோற்று வைக்கிறார். ஆக அந்த மாயை விருத்தியும் அல்ல, ஏகதேச பரிணாமம் அல்ல. இந்த காலம் நீதி கலை தான் ஏகதேச பரிணாமம். இப்போ காலம் இருக்குன்னு வச்சுங்க, மாயிலிருந்து காலம் வருது. இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஏங்க மாயிலிருந்து காலம் என்ற தத்துவம் வந்துடுது, அப்ப மாயை என்ற தத்துவம் அதனுடைய செயல்பாட்டை எப்படி செய்யும்னு கேட்டா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய வட்டத்தை எடுத்துக்க, ரவுண்டா ஒரு பெரிய வட்டமா கற்பனை பண்ணீங்க, அது ஒரு தத்துவம்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு பெரிய வட்டத்தை கற்பனை பண்ணீங்க, ஒரு பந்தை கற்பனை பண்ணீங்களா, அது ஒரு தத்துவம்னு வச்சுங்க. ஒரு மூலையில இருந்து ஒரு பகுதி வேற ஒரு தத்துவமா மாறும். இதுதான் ஏகதேச பரிணாமம். வெண்ணெயில புழு வர்றது. அந்த பந்து, ஒரு பெரிய பந்து வச்சிருக்கீங்க, அந்த பந்துல ஒரு பகுதியில இருந்து உங்களுக்கு அடுத்த தத்துவம் தோன்றுது. அப்ப மீதி தத்துவம் இருக்கு பாருங்க, அது வேலையை செய்யும். காலத்திலிருந்து மாயையிலிருந்து காலம் என்ற தத்துவம் தோன்றினாலும் அந்த மாயை காலம் இருந்து மாயில ஒரு பகுதியிலிருந்து வருது, ஏகதேச பரிணாமம். மற்ற பரிணமிக்காத பகுதி இருக்கு மாயில, அது தன்னுடைய ஒரிஜினல் ஒர்க்கை செய்யும். அதே மாதிரி எல்லாத்தையும் காலத்திலிருந்து நேதி வருதுன்னா காலத்து கடைசியில ஒரு பகுதியிலிருந்து நேதி வரும், காலம் அதனுடைய வேலை செய்யும். ஆகவே இப்படி ஏகதேச பரிணாமம் என்பது காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், இது பஞ்ச கஞ்சுகன்றாங்க. இது 5 சட்டன்றாங்க நமக்கு. இந்த 5 நம்ம கூட எப்பவுமே இருக்கணும். காலம், நேதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5மே பஞ்ச கஞ்சுகம்ன்றாங்க. இது 5 எப்போதும் நம்ம கூட இருக்கணும், சூக்குமா செயல்பட்டு கொண்டே இருக்கணும் எல்லா நேரங்களிலும். இந்த 5மே எல்லா நேரங்களிலும் நம்மோடு சூக்குமா செயல்பட்டு கொண்டிருக்கோம். இது 5 சேர்ந்ததும் ஆன்மாவுக்கு ஒரு பொருளை நுகர வேண்டும் என்ற ஒரு தகுதி வந்துடும். அதுதான் பொருளை தத்துவம். வித்யா தத்துவத்துல 7, சுத்த வித்தியா சிவ தத்துவத்துல 5, நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரன், சுத்த வித்தியா, வித்யேஸ்வரன், 5 சுத்த சிவ தத்துவம், சுத்த மாயை. அசுத்த மாயிலிருந்து வித்யா தத்துவம், மாயை, காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், இது 5 வரும்போது ஆன்மாவுக்கு இந்த உலகத்தை பொருளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தகுதி வந்துடும். அப்ப அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? பொருளன் என்ற பேர் தராங்க. பொருளன் என்பது ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு நிலை. பொருளன் என்பது பரிணாமம் ஒரு தத்துவம் அல்ல, நேதியிலிருந்தோ கலையிலிருந்தோ வர தத்துவம் அல்ல. இது 5 சேரும் போது நமக்கு பொருளன் பேர் கொடுத்துறாங்க. இந்த 5 நம்ம கூட எப்பயுமே இருக்கணும். இந்த பஞ்ச கஞ்சு கொண்டது அந்த 5 அன்னமய 5 கோஷம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த 5 காலம், நேதி, கலை, வித்து, அராகம் 5 நம்ம கூட ஆன்மா கூட எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். சூக்குமான கண்ணுக்கு தெரியாம செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். ஆகவே அப்ப பொருளன் என்ற நிலை வந்துடும். இது வித்யா தத்துவம் 7, அது ஒரு 5, 12. அடுத்து ஆன்ம தத்துவம், இல்ல பிரகதி மாயில வருதுங்க. ஆன்ம தத்துவம் 24. 24 சொல்ல முடியுமாமா அல்லது இதோட நிறுத்திக்கலாமா? அம்மா 24 சொல்லலாங்களா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. சரி. ஆன்ம தத்துவத்துல முதல் தத்துவமா இந்த பிரகதி மாய குணத்தத்துவம், குணமா இருக்கு, முக்குணமா இருக்கு. முக்குணமா வெளிப்படாம இருக்கிறதா பிரகதி மாயை. இந்த முக்குணமா வெளிப்பட்டு வருது சமமா, அதுக்கு பேர் குணத்தத்துவம்னு பேர். அதுதான் சித்தன்றாங்க. நம்ம பிரகதி மாயில இந்த மாயை என்பது முக்குண வடிவானது, 3 குணங்களும் கலந்து இருக்கு, உள்ளது மறைவா இருக்கு. இது 3 குணங்களும் வெளிப்பட்டு வருது, அது பேர் தான் குணத்தத்துவம், சித்தம்ன்றாங்க. இதை யாரு செயல்படுத்துறா? ஸ்ரீகண்ட ருத்ர செயல்படுத்துறாரு. அடுத்த சித்தத்துல இருந்து புத்தி தோன்றும், புத்தியில இருந்து அகங்காரம் தோன்றும். அகங்காரத்துல 3ஆ வரும். அகங்காரம் 3 பிரிவா வரும். தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம் 3 பிரிவா வரும். அதை விரிவா அப்புறம் பாக்குறாங்க. இப்போ சித்தம் முதல் குணத்தத்துவம், அதான் முதல் தத்துவம் சித்தம் சொல்றோம். அதுக்கடுத்து புத்தி, அதுக்கடுத்து அகங்காரம். அடுத்தது மனம் தோன்றும். தைசத அகங்காரத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியம் 5 தோன்றும்.
தைசத அகங்காரம்னா சாத்விக குணம் சம்பந்தப்பட்டது. வைகாரிக அகங்காரம்னா ராஜச குணம் சம்பந்தப்பட்டது. பூதாதி அகங்காரம்னா பூதங்கள் சம்பந்தப்பட்டது, தாமச குணம். இப்ப தைசத அகங்காரத்துல இருந்து மனம் தோன்றும், அதுக்கடுத்து ஞானேந்திர 5 தோன்றும். அப்போ அந்த கரணம் 4 வருது. அந்த கரணம் 4 இதுல சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். இது 4 அந்த கரணம் பேர். இதுதான் 4 வெளியிருந்து வர செய்தியை இது 4 தான் முதல்ல ரிசீவ் பண்ணுது. மனம் ஒரு பொருளை பற்றும், சித்தம் அதை நினைவில் வைக்கும், அகங்காரம் அதை அடைந்தே தீர்வு என்று முனைக்கேழும், புத்தி அதை இதான் கரெக்ட் சொல்லும், செயல்படுத்தும். ஆகவே இது 4 தான் அந்த கரணம் பேர். ஞானேந்திரம் 5 வருது. ஞானேந்திரம் என்றால் அறி கருவிகள் பேர். வெளியே இருந்து வருகிற செய்திகளை அறிகிற கருவிகள் ஞான இந்திரியம். வெளியே இருந்து வருகிற செய்திகளை அறிகிற கருவிகள். அது என்னன்னா செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. செவி என்றால் காது, மெய் என்றால் உடம்பு, கண் என்றால் கண்ணு, நாக்கு, மூக்கு. இது அறிகருவிகள், ஞானேந்திரியம் பேரு இதுக்கு. இப்போ இது என்னன்னா நம்ம உறுப்புக்கான பேரு. செவி, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. இந்த ஞானேந்திரம் என்பது வெளியே இருக்க காது இல்லைங்க. இப்போ காது மடல் இருக்க அதுல ஞானேந்திரியம் செவி என்றது. காது உள்ள இருக்க மிஷின் அதான் ஞானேந்திரியம். வெளியே இருக்க பேர் காதுன்னு பேரு, அதான் செவி. ஆனா ஞானேந்திரியம் என்பது உள்ள இருக்க ட்ரம், செவிப்பறன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கண்ணுள்ள பாப்பான்றமே. அது மாதிரி இந்த உறுப்பு உள்ள இருக்கிறது ஞானேந்திரியம், வெளியே தெரிவது உறுப்பு. ஆனா ரெண்டுக்கும் ஒரே பேரு தான். ஞானேந்திரத்துக்கும் செவி, மெய், கண், நாக்கு, மூக்குன்னு தான் பேரு. அதே மாதிரி உறுப்புகளுக்கும் செவி, மெய், கண், நாக்கு, மூக்குன்னு தான் பேரு. ஆனால் என்ன வித்தியாசம்னா உறுப்பு என்றால் வெளியே தெரிவது, காதுனா அந்த காது மடல். ஞானேந்திரம் என்றால் அது ஓசைன்னு சொல்லுவாங்க. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அந்த ஓசை அறிவது உள்ள இருக்க ஞானேந்திரம் ஓசை அறிவது. அது அறிகருவிகள் பேர் ஞானேந்திரம். அடுத்தது செயற்கருவிகள். வாய், கால், கை, இருவாய், தருவாய். வாய் என்பது பேசுறது, கால் என்பது நடக்கிறது, போக்குவரது, கை என்பது கொடுக்கல் வாங்கல், இருவாய் மலஜல உபதை கழித்தல், கருவாய் பிரஜா உற்பத்தி. இது தொழிற்கருவிகள் 5. இதுக்கு அதே அடுத்தது வருது பூதாதி அலங்காரம். அதுல தன்மாத்திரை வருது. தன்மாத்திரை என்றால் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பது. இது தன்மாத்திரைனா ஒரு பொருளின் ஆற்றல் அதிலே அடங்கி இருக்குன்னு அர்த்தம். தன்மாத்திரை என்றால் ஒரு பொருளின் ஆற்றல் அதன் உள்ளே அடங்கி இருக்குது. இப்ப பேட்டரி செல் வாங்குறீங்க, பேட்டரி செல்ல பார்த்தா வெளியே உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சி அது தெரியாது. ஆனா அந்த பேட்டரி செல்ல லைட்டை போட்டு நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா வெளிச்சம் தெரியும். அது மாதிரி அந்த எரிகிற ஆற்றல் அந்த செல் உள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அதான் தன்மாத்திரை. அதுல இருந்தா பூதம் தோன்றுது. தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம்ன்றாங்க. சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாத ஆற்றல். பூதம் தோன்றுவதற்குரிய ஆற்றல் தன்மாத்திரை என்பது. அதுக்கு என்ன பேர்னா 5: ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஓசை என்றால் காதால கேட்கறது, ஊறு என்பால் ஸ்பரிசத்தை உணர்றது, ஒளி என்றால் உருவம் கண்ணால பார்க்கறது, சுவை நாக்கால அறியறது, மனம் நாற்றம். நாற்றம்னா கெட்ட வாசனை அர்த்தம் இல்லை. நாற்றம் என்றால் மனம், அந்த மனம் தான் பேர். அது அறியுது, நல்ல வாசனை, கெட்ட வாசனை மூக்கு. இது தன்மாத்திரை, சூக்கும பூதம் பேர். கடைசியா 5 தத்துவம் தான் அந்த பெரிய பூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 தன்மாத்திரையும் தோன்றும். ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றும், ஊறு என்ற தன்மாத்திரையிலிருந்து காற்று தோன்றும், ஒளி என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு தோன்றும், சுவை என்ற தன்மாத்திரையிலிருந்து நீர் தோன்றும், மனம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நிலம் தோன்றும். அப்ப தன்மாத்திரை என்பது சூக்கும பூதம். அதுல இருந்தா பூதங்கள் தோன்றுது. பேட்டரி லைட்ல அது உள்ள சக்தி அடங்கி இருக்குது. விதை போல தன்மாத்திரை விதைன்னு வச்சுங்க. அது மரமா வர்றது பூதங்கள். இப்போ ஒரு சின்ன விதையை விதைக்கிறோம், ஒரு ஆழ விதையை விதைச்சு வைக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரம் பெருசாகிடும். நீங்க போட்ட விதை அமௌண்ட் விதை தான். அது மாதிரி தன்மாத்திரை விதை.
அந்த பெரிய மரத்த ஆற்றல் பூரா அந்த விதையில இருக்கு. அது மாதிரி தன்மாத்திரை என்பது இந்த பூதங்கள் தோன்றுவதற்குள்ள ஆற்றல்லாம் அதுல இருக்கு. அதுல இருந்தா அந்த பூதங்கள் தோன்றுது. இப்ப நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட 36 தத்துவங்களை பார்த்து விட்டோம். இதை இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லலாம், பின்னால சொல்லிக்கலாம். அம்மா நிறுத்திக்கலாங்களா? ஹலோ, சித்தப்பா மணி 11 ஆயிடுச்சு. அதான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு மாயையில. அடுத்த வகுப்பு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாதாரண பயனுக்கு போயிடலாம். மாய முக்கியமா தத்துவத்தை பார்த்தாச்சுங்க. இன்னும் சில செய்திகள் இருக்கு, அதை அடுத்த வகுப்புல சிந்திச்சுட்டு நம்ம அடுத்தது சாதாரண பயன். அடுத்த வகுப்பு இல்லாம மாயை கண்டினியூ போட்டலாம். மாயை பகுதி 2 போட்டுங்க. ஸோ இந்த அளவிலே எளிமையான முறையில் நம்ம ஒரு 36 தத்துவங்களை பார்த்து விட்டோம். சிவ தத்துவம், சுத்த மாயை, வித்யா தத்துவம், அசுத்த மாயை, ஆன்ம தத்துவம், பிரகிருதி மாயை. இது 3 நமக்கு உள்ளது. அவங்களுக்குள்ள வேற விஞ்ஞானங்களுக்கு சுத்தமாயிலே 36 தத்துவம் வரும். பிரயாகளுக்கு சிவ தத்துவத்துல 5 தத்துவம் வரும். வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், அவங்க மாயை அசுத்த மாயை வரும். நமக்கு 3 மாயை தொடரும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த அளவில் தத்துவங்களை பற்றி ஒரு சுருக்கமாக சிந்தித்தோம். இன்னும் சில செய்திகளை நாம அடுத்த தொகுப்பில் மாயை என்ற தலைப்பில் சிந்தித்து விட்டு நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சாதனம் என்ற தலைப்புக்கு போகலாம். இந்த அளவில் சிந்தித்து விட்டோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கறதா கேட்கலாம். ஹலோ அக்கா, பிரேமா அக்கா, சாருமதி அம்மா, நீங்க பேசுங்களேன். இங்க ஆள் வந்திருக்கிறாங்க, நீங்க பேசி ஐயாட்ட சொல்லுங்க. நீங்க சந்தேகம் சரிங்கம்மா. அம்மா சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாங்கம்மா. கேட்கலாமா. வணக்கம் ஐயா. முதல்ல 2 அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்த்து பாடல் பாடி முடியுமா? அதுக்கப்புறம் அடியாருக்குள்ள சந்தேகத்தை கேளுங்க சாருமதி அம்மா. கிரிஜாமா பேசுங்கம்மா. கிரிஜாமா இல்ல வாழ்த்து பாடல் பாடணும்னு சொன்னாங்களேம்மா. இல்ல பேசுங்கம்மா. 2 அடியாருக்கு அப்புறம் தாங்கம்மா. பேசுங்க. சரிங்கம்மா. ஐயா, உங்க பேச்சுல சந்தேகத்துக்கெல்லாம் இடமே இல்ல. நாங்க படிச்சதெல்லாம் இன்னும் திருப்பி எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. சந்தேகத்துக்கெல்லாம் இடமே இல்ல. அருமை ஐயா. இந்த வயசுல நீங்க எங்களுக்கு இவ்வளவு சொல்றது நாங்க பண்ண தவ பயன்தான். நீங்க ஐயா நிர்மலா ஐயா மாணவராச்ச, கடலாச்சா அவரு, அவங்க மாணவர்களா நீங்க? இல்ல உங்க பொறுமையும் நம்பிக்கையும் அந்த இதுவும் உங்களை இந்த அளவுக்கு கடவுள் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. பெரிய விஷயம் ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாராவது பேசுங்கம்மா. சிறப்பா கொண்டு போறீங்கய்யா. நல்லா சித்தாந்த விளக்கம் நல்லா இருக்கு. இதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சொல்றீங்க, விளக்கம் நல்லா இருக்குயா. வாய நம்ம கேட்க நல்லா இருக்கு. புவனேஸ்வரி அம்மா வாழ்த்து பாடல் பாடுங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா. சிவாய நம்ம திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க உங்க சிறப்பு, உங்க வகுப்பு ஐயா நல்லா உள்வாங்க முடியல. கொஞ்சம் ஒரு வேலை வந்துட்டாங்க, அதனால பதிவு போட முடியல. அவங்க சிறப்பா இருக்கும். நீங்க எடுக்கிற வகுப்பு சிறப்பு குறவில்லை, சிறப்பாதான் இருக்கும். பெருமான் திருவள்ளுவர்ல அம்மா வாழ்த்து பாட சொல்றாங்க. பாடி நிறைவு செய்ய. சிவாய நம்ம. வான்மையில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேலு மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. புவனேஸ்வரி, ஏன் ஈசன் குடும்பத்துக்கு எடுக்க கூடாதா பெரிய புராணம்?